உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை, ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடையனற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களை, இந்த நாளிலேயும் தேவனாகி கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது ஆதியாகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அன்பானவர்களே, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து. இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலே எந்த மனிதனுக்கு எந்த மனுஷிக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் பொல்லாப்புகள் நேரிடும் என்று தெரியாது. காக்கிறதற்கு ஒரு உன்னத கரம், காக்கிறதற்கு நம்முடைய கண்களினால காண முடியாத அந்த கரம், அந்த இன்விசிபிள் ஹேண்ட், அந்த இன்விசிபிள் ஐஸ், நம்முடைய கண்களினால பார்க்க கூடாத ஒரு கண்கள் நம்மை காக்கிறதுனால தான் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் நம்மால உயிர் வாழ முடிகிறது. அப்படிதான் இங்கே எப்படி இருக்க போது தான் வாழ்க்கை, எப்படி வாழப்போறோம் இனிமே, இதை குறித்து யாக்கோபுக்கு எதுவுமே தெரியாது. சுகமாய் தாய் தகப்பனோடு வாழ்ந்தாரு, இப்போ போகிற இடம் வனாந்தரமா இருக்கு, எப்படி இருக்கும் தெரியாது. இடையே குறுக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ போகிற எவ்விடமும் நான் உன்னோடு இருக்கிறது மட்டும் இல்லை, நான் உன்னை காத்து, நான் உன்னை போஷித்து மீண்டும் உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை நான் கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன் கூட இருக்கிறது மட்டுமில்ல, உன்னை காக்கிறது மாத்திரமல்ல, உன்னை போஷிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னாரு. இதுவரையும் யாக்கோபுக்கு மட்டும் சொல்லலை, நமக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாருமே நம்ம கூட இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் சமமான ஒருவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார். அந்த சமூகத்தை உணருங்கள், நீங்கள் பலனடைவீர்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். நீங்க கூட இருக்கும் பொழுது எங்களை நீங்க காக்கிறீங்க, போஷிக்கிறீங்க, கைவிட மாட்டேன்னு சொல்றீங்க. இந்த வசனத்தின் நிச்சயம் கலக்கத்தையும் தவிப்பையும் தமது ஜனங்களை விட்டு அகற்றட்டும். நல்லா வாழட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். God bless you, church. Have a blessed day. Amen.